உள்ள வந்து மன்னிப்பு கேளு. என்கிட்டயோ உங்க மாமா கிட்டயோ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. அவ மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாளாம். சுரேஷ் வந்து பயங்கர கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க மதிக்கிட்ட. என்ன அப்படின்னா, நான் வர்றப்ப நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மதி வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாம் வராங்க. வந்து என்னாச்சு புது மருமகளே வெளியில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பதிலும் இல்லை. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே போய் கேட்குறாங்க, ஏன் உங்கள் மருமக வெளியிலேயே மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லட்சுமி கோவம் வருது, பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறாங்க. அப்போ போய் மறுபடியும் வந்து மதி அழகு மலர் வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க மாமியார் சொல்கிறாங்க, நீ போன அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கோ, உனக்கு நல்லா இருக்காது, அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ போய் கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த லட்சுமி ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு ஓடி வந்து, ஐயோ இன்னும் போகவே இல்லைடா, அவன் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறான், இவன் என்ன பண்ணலான் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு மலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, மதி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி சுயநிலை இல்லாமல் என்னால், அதாவது சுய மரியாதை இல்லாமல் என்னால் எல்லாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போய் மலர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறதா, இல்லைன்னா இல்லை அவங்களே உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதான்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2 பேரும் பேசிடுவாங்க, மதியும் மலரும். ஸோ மதி வந்து யோசிக்கலாம், ஐயோ நம்ம தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஏன்னா மலரோட ஆதரவில் தான் வந்து மதி அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டா கதை இருக்காது. அதனால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோலாம் நான் உங்களை பார்க்குறேன்.